ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசனில் வந்த விஜய் பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க தாய்லாந்து ட்ரிப் போயிருந்தாங்க. அங்கே தான் அவங்களுடைய 30ஆவது பிறந்தநாளை கொண்டாடினாங்க இல்லையா. அதுக்கான வீடியோஸ் அங்கே நடந்த மெமரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூடியூப் சேனலில் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கூட்டு போயிருந்தாங்க இல்லையா அந்த ட்ரிப்புக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்களாம். அவங்ககிட்ட எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம், இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லா இடத்தையும் கூட்டு போனீங்க பார்வதி, ரொம்ப நல்லா இருந்ததுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதியோட பர்த்டே இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து இங்கே கிளப்போ எங்கே போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு ஒரே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. உண்மையாக பார்க்குறதுக்கு அந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கு. பீச்சுக்கெலாம் வேறு போயிருக்காங்க. அங்கேயும் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ணியிருக்காங்க பார்வதி. யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ரவீனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தாய்லாந்து போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப ஒரு கலகலன்னு ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. ஸோ அதையே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் வரும்போது உங்க கூட வரேன் பார்வதின்னு சொல்லிட்டு ரவீனா சொன்னாங்க. அதுக்கு பார்வதியுமே ஷோர் கண்டிப்பாக நீ வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மெமரிஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யாரெல்லாம் பார்வதியை பிடிக்குமோ அவங்க யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். உண்மையாக நல்லாயிருக்கு. பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.